ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி மலர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தைய அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தெரியல தமிழு, இப்பதான் பாலெல்லாம் குடுத்தோம். ஆனாலும் அழுகுது அப்படின்னு சொல்லும்போது, வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மலரும் குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பேசுற சவுண்ட்லாம் கேட்டுட்டு குழந்தை தூங்கிருது. மலரும் பேசிட்டு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு அவர் ரூமுக்கு போனார் இல்லையா? அங்க வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து நான் உங்கள லவ் பண்றேன்னு சொன்னேன். நீங்க ரிப்ளை பண்ணவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இப்போதைக்கு இத பத்திலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பிர்றாரு சேது. மாமா இருங்க மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூப்பிடுறாங்க. ஆனா அவர் நிக்கவே இல்ல. கிளம்பி வந்துர்றாரு. கீழ வந்ததுக்கு அப்புறமா மலர் உட்கார்ந்திருக்காங்க. அப்போ "என்ன தூங்கலையா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சேதுவ. "இல்ல தூக்கம் வரல" அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளிய போயிர்றாரு. "எப்படி தூக்கம் வரும்?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "சேது மாமா வெளிய போயிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் போயிட்டு வெளிய போயிட்டு சேது கிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு உன்னையே நம்பி தானே வந்திருக்கா அப்படி இப்படின்லாம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா சேது என்ன சொல்லிர்றாருன்னா, "இது என்னோட பெர்சனலு. நீங்க யாரும் தலையிடாதீங்க" அப்படின்னு சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா வெளிய படுத்து தூங்கிர்றாரு. அடுத்த நாள் காலையில சாவித்திரி வந்துட்டு, "என்ன சேது இங்க படுத்து தூங்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. சாவித்திரியும் தாமரையும். அவர் எந்திரிச்சு உள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறமா கருப்பு என்ன பண்றாருன்னா, "குழந்தைய தூக்கிட்டு நீ வா மலரு" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் குழந்தைய பெட்ல வையி அப்படின்னு சொல்லிடுறாரு கருப்பு. இப்ப சேது குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா கேட்காம இவங்க வந்து அங்கேயே வச்சிருக்காங்க குழந்தைய. இப்ப எடுத்துட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாரு சேது. ஆனாலும் கருப்பு வந்துட்டு, "ஒண்ணு அங்க இருந்தா தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கணும். அப்படி இல்லன்னா உன்கிட்ட தான் இருக்கணும். நீ தானே அந்த குழந்தையோட அப்பன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கோவம் வந்துருது. மலர் இப்ப குழந்தைய எடுத்துட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கவுமே, மலர் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. "ஏன் மாப்பிள இப்படி பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு கருப்பும் கோவமா திட்டுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும், மலரு, அப்புறமா மோகனா இவங்கலாம் போறாங்க. அப்ப மோகனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல குடுக்குறாங்க குழந்தைய. குழந்தைய உள்ள வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி வந்து அந்த குழந்தைய திருடிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த கருப்பு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்றாரு சேதுகிட்ட. "மாப்பிள குழந்தைய காணோம்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்ற மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஒருவேள தமிழ்ச்செல்வி எதுவும் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சேது ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாரு. "குழந்தைய என்னடி பண்ண? நீ தூக்கிட்டு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. "ஐயய்யோ! எங்க குழந்தைய காணோமா? என் பிள்ளைய என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பதான் சேதுவுக்கு தெரியுது. சோ அவங்களும் குழந்தைய எடுக்கல. அப்ப குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. தேட சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கருப்பு கிட்ட சட்டைய பிடிச்சு சண்டை போடுறாரு. என் புள்ள அது என் ரத்தம். என் புள்ள இப்ப கிடைக்கலன்னா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. சேது வாயிலிருந்து அந்த வார்த்தைய கேட்டு கருப்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப குழந்தைய காணோமே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாவும் இருக்குது. சோ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? குழந்தைய சேது கண்டுபிடிப்பாரா? அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு தமிழ்ச்செல்வி கிட்டயே குடுத்துருவாரா? இல்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இப்போதைக்கு குழந்தைக்காக ஒண்ணா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? இந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஸ்டெப் எடுத்தா ஐஸ்வர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.